தொடர்ந்து நம்மளோட 3 சேனல்லையும் ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சேனல், நான் எப்போவுமே அந்த சேனலில் அதிகமாக இன்டர்வியூ கொடுப்பேன். அந்த சேனலில் வந்து கேட்கும்போது நமக்கு இன்னொரு மாஃபியா, ரூட் மாஃபியா வார் ரூமில் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தரும் வேலை செய்கிறாரு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நம்ம ரூட் மாஃபியா நண்பர் அவர்கிட்ட வந்து என்னங்க எல்லாரோட யூடியூப் சேனலும் அடி வாங்குதோ அப்படின்னு கேட்டேன். யோ, நீலாம் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கையா, உன் வீடியோ தான் டெய்லி எங்கள் குரூப்பில் போட்டு ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், அது எப்படியா போகும்? இது நீயே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன், நான் சொல்லி தான் நீ தான் சோர்ஸ், நீ தான் சொல்லணும்னு சொன்னதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட இதையும் தனியாக மானிட்டர் பண்ணுறதுக்கே ஆளை போட்டு போலீஸ் உளவுத்துறையும் நம்மளோட வீடியோக்களை ரெகுலராக மானிட்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் ஒருவேளை எங்கள் சேனல் முடக்கப்படலாம், அல்லது நாங்களே கூட முடக்கப்படலாம். அப்படி முடக்கப்பட்டால் எங்களுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களும் பின்தொடருங்க. ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அடுத்து எதில் இயங்க போகிறோங்கிறதுல நாங்கள் வந்து தெரியப்படுத்திடுவோம். சரி, இப்போ கம் டு பாயிண்ட் என்னென்னா, இந்த வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் விஜயை ப்ரமோட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னன்னு நான் தான் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாதத்தில் ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் வெளிப்படுத்தினேன். அந்த பக்கங்களுக்கு உள்ளெல்லாம் போய் பார்க்கும்போது அது எல்லாமே ஆர்எஸ்எஸோட பக்கமாக தான் இருந்துச்சு. ஆஞ்சநேயரோ ராமரோ இல்லை இஸ்லாம், முஸ்லீம், கிறிஸ்டின் இல்லை இந்துக்களுடைய கலவரத்தை தூண்டுற பேஜாக தான் அது எல்லாமே இருந்துச்சு. ஓப்பனாகவே கேட்பாங்க, உனக்கு வந்து அல்லாஹ் பிடிக்குமா ஆஞ்சநேயர் பிடிக்குமான்னு கேட்பான். எனக்கு ஆஞ்சநேயர்னு சொன்னான்னா அப்போ உடனே அல்லாஹ் பற்றி, அல்லாஹ்னா ஆமாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் அந்த பேஜ் வந்து ப்ரமோட், அதான் பப்ளிக் பைட்லேயே அந்த பேஜெல்லாம் டீகோட் பண்ணி எல்லாமே பேசியிருந்தோம். இன்றைக்கி அது எல்லார் மத்தியிலையும் பரவலாக போகப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நம்மளுடைய சோர்ஸ் மூலிமா உள்ளே போய் விசாரித்தா, விஜய் பிரதமர் ஆகணுன்ற எண்ணம்லாம் துளியும் கிடையாது. விஜய் பிரதமர் ஆக மாட்டார், விஜய் இங்கே தான் இருப்பார் அப்படின்றதுல தாவேக்கா ரொம்ப உறுதியாக இருக்குது. அப்போ ஏன் விஜயை வட மாநிலங்களில் அவ்வளவு செலவு பண்ணி, அதுவும் ஆர்எஸ்எஸ் பாஜக ஏன் பண்ணணும்? ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு விஜய் பிரதமரானா ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்குமே பிரச்சனை தானே. அவங்க தான் இப்போ ஏற்கனவே பிரதமர் பதவியில் இருக்காங்க, பல மாநிலங்களில் முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அங்கே வந்தார்னா அது எப்படி சரியாக இருக்கும்? அவங்களே விரும்ப மாட்டாங்க, ஆனால் அவங்களே ப்ரமோட் பண்ணுறாங்கன்ற கேள்வி எல்லார்ட்டையுமே இருக்குது. ஒன்றுமே இல்லை, தமிழ்நாட்டில் விஜய் தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலை மட்டும்தான் இந்த ரூட் மாஃபியா செய்கிறது. விஜயை கொண்டு போய் சேர்த்துடணும். இந்த இடத்துல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய வலுவான தலைவர்கள் யாருமே பாஜகவுக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர்கள், அவங்கெல்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் தேய்ந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த சோர்ஸும் நமக்கு கொடுத்தது. நம்ம ரூட் மாஃபியாவில் இருக்க நம்ம சோர்ஸ் தான். அது கண்டுபிடிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இதுதான் காரணம். அவங்களுடைய ஃபாலோவர்ஸை பொறுத்து அவங்களுக்கு பணம் அனுப்பப்படுகிறது. ரொம்ப லோ ஃபாலோவர்ஸாக இருக்கா, 25,000 ரூபா, அந்த வீடியோ திடீர்னு மில்லியனில் பீக்கில் போகுதா, அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் 500 ரூபாலேருந்து 1000 ரூபா கிரெடிட் ஆகிறது. அதே மாதிரி பெரிய நல்ல ஃபேமஸான ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்களா, ஒரு ரீலுக்கு 75,000 ரூபா வரைக்கும் பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் கைமாறுறதாக நமக்கு வந்து சோர்ஸ் வந்து தகவல் வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் விஜயை அங்கே போயெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்போ நான் அடுத்து அந்த சோர்ஸ்ட்டை கேட்டேன். சரி, ஒரு 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 உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது இந்த பிம்பமெல்லாம் ஓகே ஆகி தமிழ்நாட்டில் இப்போ முதலமைச்சராக விஜய் வந்த மாதிரி திடீர்னு எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அது எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டா நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு அந்த ரூட் மாஃபியா நம்ம சோர்ஸ்ட்டை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் என்னத்தை சமாளிக்க, அதெல்லாம் பாஜக ஈஸியாக பண்ணிக்கும். வட மாநிலங்களில் ஒருபோதும் ஒரு கிறிஸ்துவர் தமிழ்நாட்டை, இந்தியாவை ஆள விரும்ப மாட்டார்கள். வட மாநிலத்தில் ஒரு கிறிஸ்துவர் இந்த நாட்டை ஆளக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமியரோ, ஒரு கிறிஸ்துவரோ, ஒரு சீக்கியரோ, இவங்க யாருமே இந்திய நாட்டை ஆளக்கூடாதுன்ற ஒரு நெரேட்டிவ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப வேகமாக பரவி கிடக்கு. நீங்கள் பாஜக பல மாநிலங்களில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இனப்பிரச்சனையை தூண்டி விட்டு தான், இன மத இல்லை சாதி பிரச்சனையை தூண்டி விட்டு தான் ஜெயிச்சிருக்கு. அதனால் விஜய் வந்தாருன்னா இந்த நாடு கிறிஸ்டின் நாடு ஆயிரும் அப்படின்னு ஒரே ஒரு கொளுத்தி போட்டால் போச்சும் விஜய் அழிஞ்சிருவார் அந்த இடத்துல அப்படின்ற நெரேட்டிவும் பாஜக கையில் வச்சுருக்கு. அதனால் இந்த பக்கம் இருந்து விஜயை அப்படியே டெவலப் பண்ணி ஒரு பெரிய சக்திமாக டெவலப் பண்ணி பக்கத்தில் வந்து இப்படியே உட்கார வச்சுக்கிறதுக்கு தான் இந்த வேலை எல்லாமே நடக்குது. அதனால் எதிர்க்கட்சிகள், முற்போக்கு சக்திகள்
நீங்கள் எல்லாருமே ரொம்ப வேகமாக செயல்படணும், வேறு மாதிரி யோசிக்கணும். ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே வேறையாக இருக்குது. நீங்கள் கற்பனைக்கும் எட்டாத ஒரு சோஷியல் மீடியா நெரேட்டிவை தாவேக்காவும் பாஜகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் உள்ளே போய் ஆராய்ச்சி செய்யாமல் அதை உடைக்க முயற்சி எடுக்காமல் இருந்தீங்கன்னா அப்புறம் பெரிய விளைவுகளை நாம் தான் சந்திக்கணும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே போட்ட வீடியோக்களை மீண்டும் உங்களுக்காக ஆதாரத்தோடு மறுபடியும் போடுறேன். ரொம்ப தெளிவாக பாருங்கள், ப்ரூஃபோடு போடுறேன், நீங்கள் தெளிவாக பாருங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ஐடி கிட்ட எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த பிஸ்னஸ் பக்கங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி விஜயோடைய ஆதரவு பக்கமாக மாறுது, செய்தி நிறுவனமாக மாறுது. விஜயை ஆர்எஸ்எஸ் பேஜ், முக்கியமாக கோடி மீடியாவா மோடியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்துத்துவாவையும் இந்து ராஷ்டிரத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பக்கத்தை பாருங்க. முஸ்லீம் விசஸ் ஹிந்து, கிட்டத்தட்ட ஒரு 50 இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வட மாநிலங்களில் இயங்கக்கூடிய ஐடிக்கள். அதில் 90% வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பக்கமாகவும் மோடிக்கு சாதகமான ஒரு பக்கமாகவும் பாஜகவுக்கு சாதகமான ஒரு பக்கமாகவே இதுவும் இயங்கி இருக்கு. பாஜகவோட சேர்ந்து, முக்கியமாக ஆர்எஸ்எஸோட சேர்ந்து தாவேக்கா கை கோர்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னடா இவ்வளோ பக்கங்கள் நேஷனல் மீடியாவில் இங்கிலீஷ் லெவலில் இவ்வளோ நாள் நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலில் எதுவுமே வரலையே, நம்ம ஒன்று தான் தொட்டேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து நூல் பிடிச்சி போனால் ஹிந்து விசஸ் முஸ்லீம் கம்பைடே வீடியோஸ் கமாண்ட், இவன் முஸ்லீமா, இப்படி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம் இன்னைக்கு விஜய்க்காக வேலை செய்யுது. விஜய் என்ன நடிச்சார் பாலிவுட்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. வணக்கம். ஏற்கனவே ரூட் மாஃபியாவின் பித்தலாட்டத்தை தோல் உரிச்சிருந்தேன், நம்ம மேலே ரிப்போர்ட் அடிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக வட மாநிலங்களில் இயங்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பக்கங்கள் எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு ஆதாரத்தோட உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். இப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்கள், அதாவது ஹோட்டலுக்கு போய் எதையாவது விளாக் போடுறது, இல்லை வீட்டுக்குள்ளேருந்து ரீல்ஸ் ஆடி போடுறது, இப்படி பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையுமே இப்போ பெய்டு ப்ரமோஷன் பண்ணி அவங்கள விஜய்க்கு ஆதரவாக போஸ்ட் போட வச்சுருக்காங்க. அது எப்படிடா நீ குருட்டுத்தனமாக சொல்லலான்னு பண்ணலாம். உண்மையிலே விஜய் ரசிகராக இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க விஜய் ரசிகர்களுடைய இன்ஸ்டா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறதுல இப்போ சிஎம்மாக ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 ரீல் மட்டும்தான் ஒவ்வொரு பக்கத்துலேயும் இருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ எவ்வளோ ஒரு இன்ஸ்டா பக்கங்களை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100-150 பக்கங்களை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 2 நாளாக இந்த பக்கங்களை தேடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே ஒரே ஐடிக்கு அனுப்பி தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ ரேண்டமாக தான் தொட போகிறேன், சும்மா குத்து மதிப்பாக தான் தொட போகிறேன். இப்போ இந்த ரீலை பாருங்கள். बीजेपी मोदी सुपरस्टार विजय थालापति का पूरा साउथ सपोर्टर है, बीजेपी को भी पूरा भारत सपोर्ट करता है. सुपरस्टार विजय थालापति का ओरा तो तुमने देखा ही होगा. सो இந்த மாதிரி மோடி விசஸ் விஜய் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பக்கம் போயிட்டுருக்கு. சரி, இவங்க என்னதான் பண்ணுறாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா, கம்பேரிசன் வீடியோ, ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸோட கம்பேரிசன் வீடியோ தான். சார் வந்து இப்போ மறுபடியும் அகைன் மோடி விசஸ் விஜய் போடுறாரா, இந்த 2 ரீல் தான் இவங்கள்ட்ட இருக்கும் அதிகபட்சமாக. இதுக்கப்புறமா விஜய் ரீலே இருக்காது. இந்த ஆர்எஸ்எஸ் பக்கத்தை பாருங்கள். முஸ்லீம் விசஸ் ஹிந்து, எவ்வளவு ஓப்பனாக அடித்து வீடியோ போடுறானுங்க, எவ்வளவு ஓப்பனாக அடித்து வீடியோ போடுறானுங்கன்னு பாருங்கள் அயோக்கிய பயலுங்க. அடுத்த வீடியோவும் அதே தான், ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை வச்சு இன்னைக்கு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் முழுக்க அப்படி தான் இருக்கும், ஒரு முஸ்லீம் ஆளு விசஸ் ஹிந்து. இதை விட ஒரு அயோக்கியத்தனமான எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அடுத்தடுத்து இந்த பக்கங்கள்லாம் போனோன்னா அப்படியே இது கம்ப்ளீட்டாக ஒரு ரீல்ஸ் பக்கமாக இருக்கும். ஒரு ரீல்ஸ் பக்கம்தான் இது, அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பண்ணுது. இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய வேலையும் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், ஹிந்து விசஸ் முஸ்லீம் கம்பைடே வீடியோஸ் கமாண்ட், இவன் முஸ்லீமா, இப்படி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம் இன்னைக்கு விஜய்க்காக வேலை செய்யுது. சரி, அடுத்து வருவோம். இதான் இருக்கிறதுலே கொடுமை. இந்தியாஸ் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சிஎம்
ஸோ இந்த வீடியோ உள்ளே போய் இந்த ப்ரொஃபைலில் போய் பார்ப்போம். 2000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. ஆனால் வெறும் ஊர் விலாகு, அதாவது ஊர் ஊராக போய் விலாகு போடுற ஒரு இன்ஃப்ளூயன்சர். இந்த 2 வீடியோ மட்டும்தான் விஜய்க்கான வீடியோ. இதை தவிர்த்து வேறு இந்த வீடியோவில் எங்கேயுமே நீங்கள் விஜய் எந்த இடத்துலையுமே பார்க்கவே முடியாது. முழுக்க முழுக்க டூர் போகிற ஒரு விலாகு வீடியோ, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோ வருவோம். சும்மா ரேண்டமாக தொடுறேன், உங்களுக்கு எது வேணுமோ ரேண்டமாக தொடுறேன். இந்த இது பாருங்க, காப்பிரைட்ஸ் அடிச்சிருவான், அது வேற ஒரு பெரிய தொல்லையா இருக்கு. இதுதான் கொடுமை. அதாவது ஃபர்ஸ்ட் ஆள் கேட்டவன்ட்ட மகேஷ் பாபுன்னு சொல்றாப்புல. ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்போம். ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட இவர் கேட்கும்போது மகேஷ் பாபுன்னு சொல்லிடுவார். ஒரு இதுவாக ஒரு ரேண்டமாக. உடனே மகேஷ் பாபுக்கு ஒரு ஃபயர். ஆல்ரெடி மகேஷ் பாபு படம் தான் அவர் பார்த்து எடுத்தார், அது வேற. இது இப்போ இந்த ஐடிக்குள்ளே போய் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பப்ளிக் பைட் பண்ணக்கூடிய ஒரு ஐடி. சரிங்களா? முழுக்க முழுக்க ஒரு கருத்து கேட்குற ஒரு ஐடி, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்ப்போம் இந்த ரேண்டம். விஜய் என்ன நடிச்சார் பாலிவுட்ல? எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க வந்து பாலிவுட்ல शाहरुख खान, सलमान खान या अक्षय कुमार? इनमें से कोई नहीं। तो फिर कौन है? मेरा फेवरेट एक्टर है विजय थालापति। वो क्यों? கொடுமை, எனக்கு புரியல எனக்கு என்னன்னு. ஸோ இந்த ஐடிக்குள்ளே போனாலும் இவனும் ஒரு பப்ளிக் பைட் பண்ணக்கூடிய ஒரு ஐடி. இதோ ஐ எம் ஃப்ரம் குஜராத் பட் விஜய் ஃபேன். குஜராத்திக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. சரி, இந்த ஐடிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா உள்ள முழுக்க முழுக்க ஒரு தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற ஒரு ஐடி. இதில் எங்கேயுமே விஜய் சம்மந்தப்பட்டதோ இவங்க ஒரு விஜய் ஃபேனாகவோ இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல போய் தேடி பார்த்தாலும் கிடையாது. ஆக இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் ஐடியா இருக்குது. அடுத்து நம்ம போய் பார்ப்போம். ஒரு ரேண்டமாக ஒரு இடத்த நான் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுறேன். ஸோ இவன் ஒரு பப்ளிக் பைட். நரேந்திர மோடி ஜி, இளைய தளபதி பாயா, விஜய் தளபதி பாயா, எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடி. அடுத்து இந்த இவங்களை பாரு. ஸோ கம்ப்ளீட் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய வேலையை இவங்க எல்லாருமே தொடர்ந்து செய்கிறாங்க. ஸோ இதுதான் அடுத்து இவங்க கட்டமைக்க போகிற அந்த ப்ரொபகண்டான, அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் நல்லாவே மறுபடியும் போகிறேன். ஸோ இதுலேயும் பாருங்கள், டு யூ நோ இளைய தளபதி, அவ்வளோதான் டைட்டில். அப்படியே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறது. அடுத்து இந்த வீடியோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங். அவனுக்கு விஜய் யாருன்னே தெரியாது, அண்ணாடியும் ஆளும். இந்த ப்ரொபகேண்டா ஏன் இந்த மாநிலத்தில் வரணும் நமக்கு ஒன்றுமே புரியல. சரி, இந்த ஐடிக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு விஜய்க்கு ஃபயர் விட்டுருக்கிறவராக இருந்தாருன்னா, விஜயோட கண்ணியாக இருந்தாருன்னா, விஜயுடைய மிகப்பெரிய தீவிர ரசிகராக இருந்தாருன்னா இதெல்லாம் பண்ணலாம். இப்போ திடீர்னு விஜயை கொண்டு போய் இந்த இடத்துல சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இங்கே பாருங்க, மோடி விசஸ் விஜய். அப்பா, ஸோ இது எல்லாமே பெய்டு ப்ரொபகேண்டா தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோடி விசஸ் ராகுல் காந்தி, ஆனால் இப்போது மோடி விசஸ் விஜய். சரி, அடுத்து வேறு ஒரு ஐடியா ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். இது ஒரு நார்த் இந்தியன் பக்கம், சரிங்களா? ஸோ இவருக்குள்ளேயும் உள்ளே போய் பார்ப்போம். இவங்களும் இதே தான் பண்ணிருக்காங்க. இஸ் இன்ஃப்ளூசிங் மெனி பீப்புள் அண்ட் இ மேபி தமிழ்நாடு வாவ் சேஞ்சர், ஓ கேம் சேஞ்சர், அடடே அப்படி இப்படின்னு ஒரு ப்ரொபகேண்டாவை அந்த இடத்துல பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் இது பார்ப்போம். आपके हिसाब से अगला नेक्स्ट पीएम कौन बनेगा आपके हिसाब से? विजय थालापति. And you भाई? 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 என்ன கேள்வி கேட்டான்னா, அடுத்து இந்தியாவோட பிஎம் யாருன்னு கேள்வி கேட்டிருக்கான். அது இல்லை தளபதி தலை எழுந்து தலை வச்சு தலை இது ஏதோ சொல்லியிருக்கா. கொடுமை. நான் அப்படியே இது நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் இன்ஃப்ளூயன்சஸ் வரைக்கும் இதுதான். எவ்ரி ஒன் செலிப்ரேட்டிங் தமிழ் விஜய் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இன்னொரு பக்கம். அடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஐடி எடுத்து வச்சுருக்கோம். சும்மா இது ரேண்டமாக ஓடும். இந்த அக்கா வந்து போலீஸ் வேலையா இல்லை உண்மையிலேயே ரீல்ஸுக்காக காஸ்டியூம் போட்டாங்களான்னு தெரில. வடமாநில போலீஸு ஹேமா பட்டேல். சரி, இருந்தாலும் அக்காவோட ஐடியை உள்ளே போய் பார்ப்போம். முழுக்க ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இல்லை போலீஸ் தான் போல இருக்கே, போலீஸ் தான், ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ் போலீஸாக இருக்கிறாங்க போல இருக்குது. ஒரு ரீல்ஸ் மோகத்திலே இயங்கக்கூடியவங்க.
ஆனால் எந்த இடத்துலையுமே தான் ஒரு விஜய் ரசிகராகவோ அப்படி எதையுமே காமிச்சிக்கல. வட மாநிலத்தில் நம்ம ஒன்று ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவோங்க. தமிழில் தவிர விஜய் ஏதாவது ஒரு படம் மற்ற மொழிகளில் நடித்தாரா? இல்லை அவர் ஏதாவது ஒரு அங்கே போய் நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு எங்கேயாவது போயிருக்காரா? முதல்ல எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் நடந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு மட்டும் போய் தலையை காமிச்சிட்டு வந்தார், அவ்வளோதான். அது தவிர்த்து அவர் நேஷ்னல் பாலிடிக்ஸில் போனதே கிடையாது. ஆனால் இவ்வளோ வேகமாக ஒரு ப்ரொபகண்டாவை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அடுத்து சும்மா மறுபடியும் ரேண்டமாக தொடுறேன். நம்ம ஆள் வடக்குன்னு ஒரு ஆள் இருக்காப்புல. எவ்ரி ஒன் இஸ் ஆஸ்கிங் ஹூ வில் பி த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் 2020. ஆடேங்க அப்பா. ரைட்டு. இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். சரி, இவரோட ஐடி போவோம். 2000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. அப்போ 200 வாங்கியிருப்பாப்புல ஆள். உள்ளே போனால் கடைசி வரைக்கும் விஜய் சம்மந்தப்பட்ட எந்த போஸ்ட்டுமே கிடையாது, எந்த போஸ்ட்டும் கிடையாது. சரி, அடுத்து மறுபடியும் ரேண்டமாக உங்களுக்கு தொடுறேன். ஏதாவது ஒன்று ரேண்டமாக சும்மா இது போகும். பப்ளிக் வெயிட். सीएम कौन है? विजय थालापति। विजय थालापति। सबसे बेस्ट सीएम कौन है? विजय थालापति। भाई इंडिया का सबसे बेस्ट सीएम कौन है? विजय थालापति। இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஐடிக்குள்ளேயும் போகும். ஒரு 7000 இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காரு, இந்த ஐடிக்குள்ளேயும் போகும். இப்போ சமீபத்தில் தான் விஜய் பற்றின ப்ரொபகண்டாவை கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு பிடிச்ச படம் என்ன, உனக்கு பிடிச்ச பிளேஸ் என்ன, உனக்கு பிடிச்ச ஹீரோ என்ன, இப்படி தான் அந்த ரீல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. சரி, அதுலேயும் அந்த ஐடி பாருங்களேன். ஒரு வாட்டி அதிகபட்சம் 48 போஸ்ட்டு தாங்க போட்டிருக்கான். டுபாகூர் அதிகபட்சம் 48 போஸ்ட்டு தான் போட்டிருக்கிறான். அவனுக்கெல்லாம் காசை கொடுத்து இவங்க பேச வச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய மட்டமாவங்களா இருப்பாங்க பாருங்க. சரி, அடுத்து நம்ம போவோம். இதுதான் विजय थालापति चर्चा में टीवी के राइट. लेट्स सी दिस वीडियो क्लिप. ये ड्राइवर का लड़का है, उसका बेटा इंजीनियर बना. विजय थालापति ने उसको टिकट दी और वो एमएलए बना. और डेडिकेशन कैसा, वो साइन करा था, उससे पहले पूछ रहा है कि मैं साइन करूँ ना. क्या लेवल का डेडिकेशन. जो मूवी की बात मैं कर रहा था, नील बट्टे सन्नाटा, उसमें एक लड़की है. ஏதோ ஒரு ஆஃபீஸில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், அவரோட டெடிக்கேஷன்ஸை பாருங்கள். எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்துருக்காப்புல. எம்எல்ஏக்கு அந்த வடக்கு ஆஃபீஸர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும்னா, எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, எம்எல்ஏவை பினாமி ஆக்கி சொத்து கொடுத்துருக்காருன்னு சேர்த்து சொல்ல வைக்கணும். அது அந்த என்னத்தை தான் இவங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணுறதுன்னு ஒன்று புரியலை. ஸோ அகைன் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு ரேண்டமான ஐடியில் அக்கா எந்த ஊர்னு தெரியல, இருந்தாலும் ஐடிக்குள்ளேயே போயிடுவோம். அம்மா 4442K. ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டு எதுவுமே இல்லை. தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதா இருக்குது. சரி, அடுத்து வெளியே வேற ஒரு ஐடி போவோம். குட்டி பையனை ஏதோ நோண்டியிருக்காங்க. மோடி விசஸ் விஜய். ஸோ இது எல்லாமே அப்படியே பெய்டு ப்ரொமோஷனாகவே நான் இது கம்மி, இது இல்லாமல் இன்னும் 100 ஐடி எடுத்து வச்சுருக்கேன். கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட்ட வீடியோக்கு அவ்வளோ ரிப்போர்ட் அடித்தாங்க. எனக்கு இந்த ஐடிக்கும் ரிப்போர்ட் அடிப்பாங்கன்னு உறுதியாக நம்புகிறேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, இவங்களோட பித்தலாட்டத்தை தோல் உரிக்கணும். இது ரூட் மாஃபியா பண்ணக்கூடிய இந்த பித்தலாட்டத்தை எதுக்கு, இந்த அல்ப ஆசை எதுக்கு? இது நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அல்ப ஆசையை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் மூலிமா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சோம், இன்ஸ்டாகிராம் மூலிமா இந்தியா முழுவதும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற ஒரு குறுக்கு புத்தியில் இப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பர்சனல் மெசேஜ் பண்ணி இப்படி ஒரு வீடியோ போடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு அட்வான்ஸ் தரோம், அதுக்கப்புறம் போடுங்கன்னு அப்படின்னு போட வச்சுருப்பாங்க போல இருக்குது. என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். வணக்கம். இந்த ரூட் மாஃபியாவோட ஒரு பெரிய ஸ்கேம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அடுத்த தில்லாலங்கடி வேலையை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விஜயை ஆர்எஸ்எஸ் பேஜ், முக்கியமாக கோடி மீடியாவா மோடியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்துத்துவாவையும் இந்து ராஷ்டிரத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக விஜயினுடைய பக்கமாக, சோஷியல் மீடியா பக்கமாக மாறிக்கிட்டு இருக்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வட மாநிலங்களில் இயங்கக்கூடிய ஐடிக்கள். அதில் 90% பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, இந்து ராஷ்டிரத்துக்கு, இந்துத்துவாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்த ஐடிக்கள். மீதி 10% பாலிவுட் நியூஸு, இந்த பாலிவுட் சினிமா செய்திகளை போட்டுக்கிட்டு இருந்த பக்கங்கள், பிஸ்னஸ் பக்கங்கள், இது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக விஜய்க்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு. வெறும் 10% தான் அது. ஆனால் மீதி 90% ஆர்எஸ்எஸ் பக்கம் அப்படியே விஜய்க்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம என்ன தேடி பார்க்குறோன்னா, விஜயை ஒரு நேஷ்னல் லெவல் லீடராக ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கான வேலைகளை இந்த ஆர்எஸ்எஸ்ஸே
கொண்டு சேர்த்துருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா இனிமே வரக்கூடிய காலங்களில் பாஜகவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிடையாது, விஜய் தான். விஜயை ஒரு ஒரு பெரிய சக்தியாக மாற்றணும் தமிழ்நாட்டில். அப்படி மாற்றிட்டா திமுகவோ இந்தியா கூட்டணியோ மோடிக்கு வந்து அகெயின்ஸ்டாக தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு கொண்டு வரதுக்காகத்தான் இந்த ப்ரொபகண்டாவை அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ஐடி கிட்ட எடுத்து வச்சுருக்குறோம். அதில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஐடிகளுடைய ஸ்க்ரோல் மட்டும் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஐடிக்கள். இது எல்லாமே முழுக்க முழுக்க நார்த் இந்தியன் ஐடிக்கள். ஆனால் இப்போ விஜய்க்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே ஒரே ஐடிக்கள் கிடையாது, எல்லாமே வேறு வேறு ஐடிக்கள். நீங்கள் நேமை பொறுமையாக பார்த்தா கூட உங்களால் பார்க்க முடியும். இவ்வளவு ஐடிக்களை இப்போ நான் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறேன், எவ்வளோ ஐடிக்களை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஐடிக்கள் இன்னும் இருக்குது. இது ஒரு சாம்பிளாக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் விஷயங்கள்லேருந்து வரேன். இதுதான் அவங்க முதல் பரப்பக்கூடிய செய்தி. ஒரு நார்த் இந்தியன் ஐடிக்கு தமிழில் விஜய் நடித்த ஒரு பாட்டோட இந்த போஸ்ட்டை போடுறாங்க. கேண்டிடேட்ஸ் இன்ஜினியர்ஸ் 22, லாயர்ஸ் 18, அண்டர் கிராஜுவேட்ஸ் 12, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் 13, பிஎஸ்டி 6 இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உறுதி செய்யப்பட்டதா அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியாது, ஏன் விஜய்க்கே தெரியாது. ஏன்னா விஜயே காலேஜ் ட்ராப் அவுட் 12th தான், அதை இங்கே மென்ஷன் பண்ணலை. நானே பல இடங்களில் தாவேக்காவால் நிறுத்தப்பட்டிருக்க பல வேட்பாளர்கள், ஈவன் புசியானந்தே இப்போ 12th தான் அப்படின்னு பல இடங்களில் நான் பேசியிருக்கேன். பல வேட்பாளர்கள் 8th 10th +2 ஃபெயிலு, காலேஜ் ஸ்கூல் பக்கமே போகாதவங்க, எழுத படிக்க கூட தெரியாதவர்களை நிறுத்தியிருக்காரு அப்படின்னு நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ அது எல்லாமே இவங்க வந்து மாற்றுறதுக்காக இந்த ப்ரொபகண்டாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த யூபிஎஸ்சி வாலா அப்படின்ற இந்த ஐடிக்குள்ளே போனோன்னா இந்த ஐடி முழுக்க முழுக்க ஒரு கோடி மீடியாவாகவே செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சாதாரண செய்திகள் அப்பப்போ போடுறது, ஆனால் ஒரு இந்திராஷ்டிர செய்தியாக தான் இது வந்து வலம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் இதில் இருக்க போஸ்டெல்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம் மாதிரியே தான் இருக்கும். இந்த ஐடிகள் எல்லாமே முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பக்கங்களாக தான் இருக்கும். ஸோ இப்படி இந்த ஐடி இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கமாகவே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஐடி முழுக்க முழுக்க விஜய்க்கு பாசிட்டிவாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு செய்தி கூட கடந்த 3 வருஷத்தில் விஜய் பற்றின செய்திகள் எதுவுமே கிடையாது. அப்படியே அடுத்த பக்கம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அடுத்த பக்கத்துக்கு வருவோம். சும்மா இதை அடுத்ததுலேயே கூட உங்களுக்கு வரேன், இதுக்கே கூட வரேன். இது மாதிரி ஒரு செய்தி அனௌன்ஸ் பண்ணாங்களா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதாவது லான்ச்சஸ் ஃப்ரீ கோச்சிங் ஃபார் தமிழ்நாடு யூத் ப்ரிப்பேரிங் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு வந்திருக்கு. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் வந்த மாதிரியே கேள்விப்படலை. இப்படி ஒரு ஃபேக் நெரேட்டிவை ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம், அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அது யூபிஎஸ்சி வாலா, இது யூபிஎஸ்சி வேர்ல்டு அஃபிஷியல். இப்போ இந்த பக்கத்துக்குள்ளே போய் பார்த்தாலும் இதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம்தான், இதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம்தான். அப்படியே கீழே வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் கூட சமீப காலமாக விஜய் பற்றின ஒரு போஸ்டர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கமாகவே இந்த பக்கம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது எல்லாமே ப்ரூஃப். ஆர்எஸ்எஸ் எதுக்கு விஜயை போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அடுத்து இந்த செய்தியை பாருங்கள். சீஃப் மினிஸ்டர் விஜய் ஹாஸ் பீன் டேக்கிங் நோட்ஸ் ஆன், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ இதை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா இந்த ஐடியை ஸ்க்ரோல் பண்ணுறேன், கீழே வரைக்கும் போவோம். இது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கமாகவே இயங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பக்கமாகவும் மோடிக்கு சாதகமான ஒரு பக்கமாகவும் பாஜகவுக்கு சாதகமான ஒரு பக்கமாகவே இதுவும் இயங்கி இருக்கு. சரி, நான் அடுத்து ஒரு தோராயமான ஒரு பக்கத்துக்குள்ளே சும்மா போகிறேன், ரொம்ப ரேண்டமாக ஏதாவது ஒரு பக்கத்துக்குள்ளே போகிறேன். அப்டேட் எடா அப்படின்ற ஒரு பக்கத்துக்குள்ளே போகிறேன். ஸோ இது எப்படி இயங்கி இருக்குது இதுக்கு முன்னாடின்னு சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறேன். முழுக்க முழுக்க உங்களுக்கு மோடியோட பக்கங்களாகவே இருக்கும். மோடியோட படங்கள், அதானி, மோடி அப்படியே தான் இருக்கும். சமீபத்தில் திடீர்னு அங்கங்கே விஜய் தென்படுவார். அப்படியே நம்ம கீழே போனோம் அப்படின்னா ஃபுல்லாக ரீல்ஸ் பக்கம், ஃபுல்லாக ஒரு சினிமா ரீல்ஸ் பக்கம். எங்கெங்கேயோ இருந்த ஒரு ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபாலோவர்ஸை ரன் பண்ணி அந்த ரன்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு கடைசி வரைக்கும் இது ஒரு சினிமா ரீல்ஸ் பக்கம் தான்.
நான் சொன்ன அந்த 10% இங்கே பொருந்துதா? இது எல்லாமே ஒரு சினிமா பக்கம் தான். இப்போ இது ஒரு அஃபீஷியல் செய்தி நிறுவன பக்கமாக மாறி இருக்கு. அப்படியே விஜய் வந்து நோட்ஸ் எடுக்கிறாரு, இந்த பக்கம் அனுஷ்கா சர்மா, விஷாலுடைய பக்கங்கள் வடமாநில செய்திகளில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களுக்கு விஷால் அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா பெரிய அதிசயம்தான். இந்த ப்ரொடியூசர் பற்றி இவர் எடுத்ததே ஒரு படம் தான், அந்த ப்ரொடியூசர் பற்றின செய்திகள்லாம் இதில் வருதுன்னா பெரிய ஆச்சரியம்தான். இது பின்னாடி இருக்கிறது வேறு யாரும் இல்லை, ரூட் மாஃபியா கேங் தான். ஸோ அடுத்து நாம் பார்க்குறது இந்த ட்ரேட் பிரெயின்ஸ். இது வந்து ஒரு பிஸ்னஸ் பக்கம். இந்த பிஸ்னஸ் பக்கத்தில் நீங்கள் கடைசி வரைக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும், பிஸ்னஸ் பக்கம் தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இதில் பிஸ்னஸ் தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பிஸ்னஸ் பக்கங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி விஜயோடைய ஆதரவு பக்கமாக மாறுது, செய்தி நிறுவனமாக மாறுது ட்ரேடு பிரெயின்ஸுன்னு. இதை பாருங்கள், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா இப்படி மாறி இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரொபகேண்டா வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து ரேண்டமாக இன்னொரு பக்கமும் நான் உங்களுக்கு எடுத்துறேன். ஃப்ளோட்டிங் லைன்ஸ் இதுக்குள்ளே போவோம். இந்த பக்கம் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம். இதோ இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம். இந்த ஆர்எஸ்எஸ் பக்கம் விஜய்க்கு சாதகமாக போட வேண்டிய அவசியம் என்ன? விஜய் வந்து ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இவங்க ஐடியாலஜிக்கல் பார்த்தா அவங்க வந்து எப்படி இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வட மாநிலங்களில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. கொஞ்சம் அதாவது நீட்டுக்கு கேன்சலேஷன் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதை வந்து ஒரு பெரிய விஷயமா இங்கே இந்த 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 பேஜ் வந்து போடுது. இதுக்கு ஒரு 10,000 பேர் லைக் பண்ணியிருக்கான், 1000 பேர் ரீட்வீட் பண்ணியிருக்கான். ஆனால் தமிழ்நாடுல இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த திமுக சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புது, ஆளுநர் திருப்பி அனுப்புகிறாரு, திரும்ப மறுபடியும் மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புது, ஆளுநரை ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, திரும்ப ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறாங்க, ஜனாதிபதி அதை கிடப்பில் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க திமுக அரசு அதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம மாணவர்கள் யாரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீட் கோச்சிங் சென்டர்லாம் செய்யுது. ஆனால் இங்கே நீட்டுக்கு எதிராக பேசக்கூடிய விஜய் அனிதா உயிரிழந்த போது தூத்துக்குடிக்கு போன அன்னைக்கு அடுத்த நாள் அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் 20 கோடி ரூபாய் கடனாக கொடுத்துருக்காரு. அது எலெக்ஷன் அஃபிடவிட்டில் தெரிய வந்திருக்கு. அப்போ இவருக்கு இந்த சேனல்கள்லாம் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, இந்த பக்கங்கள்லாம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அடுத்த ஒரு பக்கத்தை காட்டுறேன், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். மறுபடியும் ரொம்ப ரேண்டமாக இதுக்குள்ளேயே போகிறேன். இது முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸோட பக்கம். இது வந்து ஒரு பாஜகவுடைய பாசிட்டிவான செய்தி. இதில் காங்கிரஸ் பற்றியோ இல்லை ஆம் ஆத்மி பற்றியோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பற்றியோ ஒரு செய்திகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் எதுவுமே இருக்காது. முழுக்க பாஜகவினுடைய ப்ரொபகேண்டாவை இந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுதான் இந்த செய்தி நிறுவனத்துடைய ஒரே வேலை. அடுத்து நாம் இன்னொன்று ரேண்டமாக வேறு ஒரு பக்கங்களை நான் உங்களுக்கு பண்ணுறேன். அதாவது நரேந்திர மோடிக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி நிறுவனம் போடுறாங்க. சரி, இதுக்குள்ளே என்ன, இந்த பக்கம் கடைசி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இதுவும் முழுக்க மோடியின் ஆதரவு பக்கங்களாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றத நம்மளால் ஈஸியாகவே பார்க்க முடியுது. மோடியின் ஆதரவு பக்கமாக தான் இந்த பேஜும் இருக்குது. நடுவில் இப்போ விஜய் வந்து இடைச்சொருகளாக உள்ள சொருகிருக்கு. விஜயோட செய்திகள் இடைச்சொருகளாக உள்ள சொருகப்பட்டிருக்கு. அடுத்து மறுபடியும் நான் உங்களுக்கு ரேண்டமாகவே இன்னொன்று சொல்கிறேன். சும்மா ஒரு இந்த பேஜ் கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்கிராப் நீட், அதை தான் நான் ஏற்கனவே சொன்னது, இவர் கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கங்கள் போகுது. இதுலேயுமே இது வந்து என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராமர் படம் இருந்தாலே யாருடைய பக்கம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இந்துத்துவா ஐடியாலஜி கொண்ட ஒரு பக்கம்தான் இந்த பக்கம். அகெயின்ஸ்ட் இந்தியா கூட்டணி தான் அப்படிங்கிறதுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இப்படி தான் இந்த பக்கங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னமும் நிறைய பக்கங்கள் இருக்குது. இன்னமும் எடுத்துகிட்டு வரேன். சும்மா இது ஒன்று எடுக்கிறேன். நான் இப்போ கிளிக் பண்ணுற எதுவுமே மறுபடியும் தொட்ட ஐடிகள் கிடையாது. நான் 100 ஐடிகள் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காட்டுறது வெறும் 50 ஐடி தான். இந்த ஐடியோட 2.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. இந்த ஐடியில் 2.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது இந்த ஐடியில். ஸோ இந்த ஐடிக்குள்ளே கீழே போய் பார்ப்போம் எவ்வளோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு.
போனால் நீங்களே பாருங்கள், இந்த ஐடியில் முழுக்க முழுக்க இந்துத்துவாவினுடைய ஐடியாலஜி மட்டும்தான் இதில் இயங்கிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நான் கீழே மறுபடியும் போகிறேன், வேறு என்னெல்லாம் இதில் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஏற்கனவே விஜய் பற்றின ஒரு பாசிட்டிவ் செய்தி, அதாவது பார்ட்டி ஒர்க்கர்ஸ் நாட் டு பிளேஸ் பேனர்ஸ், அதாவது 2 நாள் முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிருந்துருந்துச்சு, யாரும் பேனர்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு. அப்போல்லாம் யாரும் வைக்காமலாம் இல்லை, பல இடங்களில் தாவேகா பேனர் நல்லாவே இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் அப்படியே பாருங்கள், இதில் ஆர்எஸ்எஸ் உடைய செய்திகளும் இதில் இருக்கும், பாஜகவினுடைய ஆதரவு செய்திகளும் இருக்கும். கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணியே பார்த்துருவோம். இந்த பேஜ் இதுக்கு முன்னாடி எப்படி இயங்குச்சுன்றதை ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பக்கத்தை பார்க்குறீங்கன்னா நான் வரைக்கும் கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, இது என்ன மாதிரியான பக்கம் அப்படின்னு பாருங்கள். இந்து கடவுளான ஹனுமானை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு பக்கம் அப்படின்னா அது எந்த பக்கம்னு தெரியும். அதே நேரத்தில் மோடியையும் தூக்கி வச்சு பேசக்கூடிய ஒரு பக்கம்தான், முழுக்க முழுக்க மோடி ஆதரவாளர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பக்கம்தான் இதில் இருக்கும். இது ஒரு பக்கம் அப்படின்னா மறுபடியும் நான் ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். சிம்பிளி மாலிவுட்டு, ஃப்ளர்ட்டிங் லைன்ஸ், இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்தியன் ஃபீட்ஸு, இந்தியா நவ், இது கூட பார்ப்போம். சும்மா ஆஃப்டர் க்ளோசிங் 700 ஷாப் விஜய் பேன்ஸ் ஆல்கஹால் ஃபார் பீப்புள் பிலோ 21 இயர்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த நிறுவனத்துக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த நிறுவனம் இதுக்கு முன்னாடி எப்படி இயங்குச்சுன்னு பாருங்கள். இது சினிமா பக்கமாகவே இயங்கின ஒரு பக்கம். இப்போ மோடிக்கு ஆதரவாக பேசக்கூடிய பக்கங்களாக இது மாறி இருக்குது. விஜய் ஆளுநரை சந்தித்தது, மம்தா தோற்றது, அமித்ஷாவோட ப்ரெஸ் மீட், அமித்ஷா இங்கே பதவியேற்பு போனது, பீகார் சிஎம்மோட இது, இப்படி முழுக்க முழுக்க பிஜேபியோட ப்ரொபகேண்டா சேனலாகவே மாறி இருக்கு. அப்படின்னா இது எப்படி இருக்கும்? இது நேஷ்னல் லெவலில் விஜயை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை பாஜகவோட சேர்ந்து, முக்கியமாக ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து தாவேகா கைகோர்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஐஏஎஸ் வேர்ல்டு அஃபீஷியல்னு ஒரு பேஜ் இதுக்குள்ளே போகும். இதுலேயும் பாருங்கள், இதில் முழுக்க முழுக்க பாஜகவோட ஆதரவான செய்தி மட்டும்தான் இருக்கும். அதில் விஜய்க்கு ஒரு பாசிட்டிவான செய்தியும் இருக்கும். இதோ இதில் விஜய்க்கு ஆதரவான ஒரு செய்தியும் இருக்கும். அப்படி இது 1-2லாம் இருக்காது, இதில் நடுவில் ஒன்று இருக்கும். இவர் போட்டிருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வரும். சரி, இந்த பக்கம் கடந்த காலத்தில் இது எப்படி இயங்குச்சுங்கிறதையும் நாம் பார்த்தே ஆகணும். இந்த பக்கத்துலேயும் இதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கமாகவே இயங்கியிருக்கு, இந்து ராஷ்டிர பக்கமாகவே இதுவும் இயங்கியிருக்கு. அதுக்கும் எல்லா ப்ரூஃப்மே இந்த பேஜில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே இருக்குது. ஆனால் அடுத்த காணொலியில் இந்த ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் பக்கமும் எப்போ உருவாச்சு, இதில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஆர்கானிக்காக இல்லை பாட்டா அப்படின்ற அந்த டேட்டாவும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதோட உங்களை நான் சந்திக்கிறேன். இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம போட வேண்டியிருக்கு. இதுக்கு பேர் தி ஃபினான்ஷியல் எக்ஸ்போ 275K அவ்வளோதான். ஆனால் ஃபினான்ஷியல் எக்ஸ்போக்கும் பொலிட்டிக்கலுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கான்னா ஓரளவுக்கு சம்மந்தம் இருக்குது. ஆனால் அதில் விஜயோட ப்ரொமோஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது ஒன்று ஓகே. ஆனால் இதில் இப்படியெல்லாம் வரக்கூடிய எல்பிஜி சிலிண்டர்ஸ் இதெல்லாம் இப்படி ஒரு ஃபேஸ் வேல்யூவை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பக்கத்தை நம்ம பின்னாடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தா கூட இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுக்கு காரணம் மோடி தான். இந்தியாவில் புள்ளி விவரங்கள் கல்வி அளவில், பொருளாதார அளவில், வேலை வாய்ப்புகளில் அதிக அளவில் போயிருக்குன்னா அதுக்கு காரணம் மோடி தான் அப்படின்னு இங்கே கம்பேரிசனை போட்டு அறுத்து தள்ளியிருப்பாங்க. அதில் முக்கியமான கூத்து என்னென்னா, மோடி ட்ரம்ப்பை மிரட்டிட்டாரு, மிரண்டு போயிட்டாரு, ட்ரம்ப் அழுதுகிட்டு இருக்காரு, மோடி ஒரே ஒரு கண்ணசைவு தான் காமிச்சாரு, உக்ரைனு ரஷ்ய அதிபர்லாம் அதோட நடுங்கிட்டாரு, சரணடைஞ்சிட்டார் இந்தியாவோட, அப்படிலாம் போடக்கூடிய செய்திகளும் இந்த பக்கத்தில் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு பக்கத்தை உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். ஏர்லி ஷோஸ் ஆஃப் த்ரிஷா சூர்யாஸ் கருப்பு கேன்சல்டு டிஸ்பைட் கெட்டிங் சிஎம் விஜய்ஸ் அப்ரூவல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகல, பல சிக்கல்கள் இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருந்தோம்ல, அதில் தான் இது ஒரு செய்தி நிறுவனமாக இயங்கினாலும் இதுவும் பாஜகவினுடைய ஆதரவு சேனலாகவே முழுக்க முழுக்க இயங்கும். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், முழுக்க முழுக்க இயங்குறதாகவே இருக்கும். அதுக்குள்ளே விஜயோடைய ஒரு ப்ரொமோஷனும் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு விஜயோட ப்ரொமோஷன்ஸும் இருக்கும். ஸோ இப்படி ரொம்ப ரேண்டமாக தான் நான் சூஸ் பண்ணேன். இப்போ ஒரு ஐடிக்கு நடுவில் சும்மா ரேண்டமாக தான் நான் எடுத்து பார்த்தேன். அப்படியே பிஸ்னஸ் தமிழான்னு ஒரு பேஜ் இதுக்குள்ளேயும் போகும். இதில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். பிஸ்னஸ் தமிழான்ற பேஜ் எல்லாம் 2K கிட்ஸு கீழே கேட்டிருப்பாங்களானே தெரியாது, அப்படி ஒரு பேஜ்.
இதுக்குள்ளே போனால் இதில் முழுக்க முழுக்க வணிகம் சார்ந்து மட்டுமே இன்டர்வியூஸும் நேர்காணல்களும் இருக்குது. ஆனால் இதில் இப்போ திடீர்னு விஜய் பற்றின செய்திகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம்? சரி, அடுத்து ரேண்டமாக போவோம். சும்மா ரொம்ப ரேண்டமாக ஏதாவது ஒன்று அடல்ட் சொசைட்டி அப்படின்னு ஒரு பேஜ், இதுக்குள்ளே போவோம். இது ஒரு முழுக்க வடமாநில பக்கம்தான் இதுவும். ஸோ அதுக்குள்ளே போவோம். இது ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம், ரொம்ப தெளிவாக தெரியுது பார்த்தா. அப்போ இதுக்கு மேலே நிறைய டேட்டாஸ் எடுத்து பேசணுன்னா உங்களுக்கு நிறைய போர் அடிக்கும். ஆனால் எல்லாமே எடுத்து பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இவ்வளோ பக்கங்கள் நேஷ்னல் மீடியாவில் இங்கிலீஷ் லெவலில் இவ்வளோ நாள் நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலில் எதுவுமே வரலையே, நம்ம ஒன்று தான் தொட்டேன். அதுக்கப்புறம் அதிலேருந்து நூல் பிடிச்சி போனால் ஒரு நாள் முழுக்க உட்காந்ததுக்கு ஒரு 100 ஐடி கிடைக்குது. அந்த 100 ஐடியிலையும் உள்ளே போய் பார்த்தா முழுக்க இந்த ப்ரொபகண்டாவை யாரா கிரியேட் பண்ணுறான்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ், பாஜக. எதுக்கு விஜய்க்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபேம் தேவைப்படுது. நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த பண்டித்துன்ற அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாரு, அதாவது எங்கள் விஜய்க்கு வந்து பிரதமர் ஆகிறதுக்கே மோகம் இருக்குது, ரஷ்யா உக்ரைன் போரையே அவர் நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இது எல்லாமே பொருத்தமாகுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா ரூட் மாஃபியா தான். இப்போ சமீப காலமாக எப்படி தமிழ்நாட்டில் லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், லோக்கல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ், லோக்கல் ஆபாசமான இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாத்தையுமே விஜய்க்கு சாதகமாக மாற்றினாங்களோ, இப்போ நேஷ்னல் லெவலில் அதே ப்ரொபகண்டாவை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டா பக்கமும் எப்போ உருவாக்கப்பட்டது, எதனால் உருவாக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு இன்னொன்று தெளிவாக உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன். அந்த ஆதாரத்தோடு பேசுவோம். உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், மெயில் ஐடி அனுப்புகிறோம். அந்த மெயில் ஐடியில இருந்தும் விவாதிப்போம். அதில் தகவலில் இருந்து நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.